பக்தி தமிழா நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த மாதத்தில் உங்கள் ராசியில் சனி இருக்கார், அவர் வக்ரகதியில் இருக்கார். பட் அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதன் குரு சனி பகவானை பார்க்குறாரு 5ஆம் இடத்துலேருந்து. 5ஆம் இடம் அப்படின்னாலே இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் இருக்கிற ஸ்தலம். அல்லது உங்கள் ராசியை குரு பார்க்குறது உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கோ மீண்டு வருவதற்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் நார்மலாக இருக்குது. வருமானம் இல்லாமல் வருமானம் இருக்குது, செலவுகளும் ராகு 12 இருக்கலாம் உண்டு. யாரெல்லாம் வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் மட்டுமல்ல, இந்த மாதத்தில் எதிர்பாராத இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. புதிய முயற்சிகள் வேண்டாம், அதில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது. ப்ராப்பர்ட்டி விற்கலாமல் இருந்தால் கவலைப்படாதீங்க. வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் நினச்சவங்களுக்கு மாற்றங்களில் நிறைய தடைகள் இருக்குது. உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாம் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்தவங்களுக்கு, குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், குழந்தைகளால் நன்மை அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய நெருநாள் பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால், நிறைவேறாத பிரார்த்தனைகள் இருந்தால் நிறைவேறும். எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக யாரெல்லாம் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ வாங்குவதற்கான வாய்ப்பு அத்தனையே இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது வேலையில் கவனமாக இருங்க. வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை, பட் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, அதனால் வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. ஸோ பெருசாக ரெக்கக்னைஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இல்லை. வேலையில் பெரிய லெவலில் மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த மாதம் இல்லை. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பார்ட்னர் லாபம் அடைவதற்கான மாதமாக இருக்குது. பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. இந்த மாதம் பெருசாக ரேஷு, லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ட்ரேடிங் இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க, அதுக்கான கிரக நிலைகள் இல்லை. ரொம்ப நாளாக நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய 6ஆம் இடத்துல சர்வீஸ் ஸ்தானத்தில் கேது இருக்கார். ஒரு பக்கம் வேலை இருக்குது, வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. பட் இன்னொரு பக்கம் உங்களுடைய 5ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் பார்க்கும் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனைகள் என்பது இருக்குது. அதனால் வேலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக குரானிக்காக டிசீஸ் இருக்கோ, நோயுடைய தன்மை ஒரு பக்கம் கூடும், இன்னொரு பக்கம் நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பு ரெண்டுமே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் ஒரு பக்கம் கடன் இருந்தால் இன்னொரு பக்கம் கடன் குறைவதற்கான வாய்ப்பு, அதுவும் இந்த மாதம் எல்லாமே கலந்து உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடைய பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் சுமாராக தான் இந்த மாதம் இருக்குது. ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். அதுலேயும் இந்த மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ 22ஆம் தேதிக்கு அப்புறம் அது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் அல்லது மனைவி பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு வைத்திய செலவுகள் இது இந்த மாதம் கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அடக்கி வாசிங்க. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, ஒரு பக்கம் நன்மை தீமை கலந்து இருக்கல, கவனமாக இருங்க. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்கள் ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.